हरे कृष्णा। परम विजयदे श्री कृष्ण संकीर्तनम। जय श्री गुरुदेव। श्रीमद् பாகவதம் தசம ஸ்கந்தம். அதில் அப்படியே கொஞ்சம் ஹரிவம்சம் கலந்து பார்க்குறோம். துரியோதனனுடைய துர்மதி, அவனுடைய கெட்ட சதி, இதுகளை பற்றி பார்க்கலாம். துரியோதனன் தனக்கு வேண்டிய சகுனி, கர்ணன், துச்சாதனன் கிட்ட போயிட்டு, இந்த கிருஷ்ணர் திருதராஷ்டிரன் பீஷ்மரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம கைது செய்ய விரும்புகிறார், அதுக்குள்ள நாம் முந்திக்கணும், அவரை நாம் வலுக்கட்டாயமாக கைதியாக்கிட்டோம்னா பாண்டவர்களுக்கு உற்சாகம் போயிடும், தங்களுடைய கடமைகளையும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் துரியோதனன். அப்போ கர்ணன் சொன்னால், அது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் உனக்கு விருப்பம் அதுதான்னா என்னுடைய முழு வலிமையையும் அதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா. சாத்தியகி அங்க இருந்த அதிர்வலைகளை புரிஞ்சுக்கிட்டு குறிப்பறிஞ்சு வெளியே வந்து தன்னுடைய கிருதவர்மா கிட்ட, நீ கவசத்தை மாட்டிக்க, சேனைகளோட வியூகம் அமைச்சு தயாராகிரு, நான் கிருஷ்ணர்கிட்ட இதை பற்றி சொல்லிடுறேன் அப்படிங்கிறார். அவனும் எங்கள் கிருஷ்ணர் மேலே கௌரவர்கள் கை வச்சா அவங்க கையை ஒடிப்போம் அப்படிங்கிறான். சாத்தியகி, உண்மைதான், யாதவர்களுடைய வீரத்தை இவங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். கிருதவர்மா அதன்படி சேனையை தயார் செய்துட்டு இருக்கிற அதே சமயம் சாத்தியகி கிருஷ்ணர்கிட்ட போய் துரியோதனுடைய சதியை பற்றி தெரிவிக்கிறான். அதன்படி கிருஷ்ணரும் புரிஞ்சுக்கிட்டு திருதராஷ்டிரன் கிட்ட போறாரு. அப்போ திருதராஷ்டிரன் வந்து சாத்தியகி பேசுறான். ஒரு தூதனை வர்றவனை கைது பண்றது முறை கிடையாது, உங்களுடைய முட்டாள் புதல்வர்கள் சாக தயாராகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், துரியோதனுடைய செயலுக்கு இதுதான் விளைவு, சாகிறது தான் விளைவு அப்படின்னு சொல்றான். விதுரரும், மன்னா என்னாச்சு, உங்க புதல்வர்கள் இப்பவே யமபுரிக்கு போக போறாங்களா, கிருஷ்ணரை கைது செய்யறது விட்டில் பூச்சி தானா நெருப்புல போய் விழுற மாதிரி அப்படின்னு எச்சரிக்கிறார். திருதராஷ்டிரனுக்கு பயம் உண்டாயிருச்சு, நடுக்கமாயிட்டான். சாத்தியை கிட்ட சிவன் தந்த பாசுபத அஸ்திரம் இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட சுதர்சன சக்கரம் இருக்கு, இதுக்கு எதிர யாருமே நிற்க முடியாது. அப்போ திருதராஷ்டிரன்ட்ட துரியோதனுடைய திட்டம் பற்றி கிருஷ்ணர் அமைதியான குரல்ல சொல்றார். யார் யாரை கட்டுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறார். திருதராஷ்டிரன் வந்து வாசல் வரை, திருதராஷ்டிரன் வாயில எந்த பதிலும் வரல. விதுரர் அனுப்பி துரியோதனனை திரும்ப வர வைக்கிறான். துரியோதனன் விருப்பம் இல்லாம அங்க வந்தான். அவன்கிட்ட திருதராஷ்டிரன், நீ என்ன பெரிய பாபி ஆகிட்டே போற, புத்தி இல்லையா உனக்கு, காற்றை கையில பிடிக்க முடியுமா, பூமியை தலையில தூக்கிட்டு நடக்க முடியுமா, நடக்க முடியாத காரியத்தை செய்ய இப்படி சதி பண்றிய அப்படின்னு அதட்டுறார். அடுத்து விதுரரும் கண்டிக்கிறார். துரியோதனா, நரகாசுரன் கூட இப்படித்தான் கிருஷ்ணர்கிட்ட மோதனான், அதே பாதையில நீயும் போயிட்டு இருக்கிற, இதனால உன் தோழர்களோட அழிஞ்சு போயிடுவ அப்படிங்கிறார். கிருஷ்ணர் துரியோதன்கிட்ட, நீ அறியாமையால நான் தனிப்பட்டவன் கருதுற, எல்லா பாண்டவர்களும் யாதவ வீரர்களும் ஆதித்யர், வசுக்கள், ருத்ரர்கள், இப்படி நான் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவா இருக்கிறேன், அனைத்துக்கும் நானே ஆதாரம், அத்தகைய என்னையா கட்டப்போற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு அட்டகாசமான சிரிப்பு சிரிக்கிறார். அவருடைய ரூபம் பெருசாச்சுது, கோடி சூரிய பிரகாசம் அங்கே உண்டாச்சுது, திசைகள்லாம் நிறையுது, தேவர்கள் அவருடைய உடம்புல கட்டவரல் அளவுக்கு இருக்கிறாங்க. 12 ஆதித்யர், 11 ருத்ரர், 8 அஷ்டவசுக்கள், அஸ்வினி குமாரர், இப்படி முக்கியமான தேவர்கள் 33, அப்புறம் இந்திரன் முதலான லோகபாலர்கள், மருத்கணங்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், தைத்திய தானவர்கள்,
எல்லாரும் அவருடைய சரீரத்துல ஒன்று சேர்ந்து காட்சிப்படுறாங்க. பலராமனும் அர்ஜுனனும் பின்பக்கம் 4 பாண்டவர்களும் வந்தாங்க, தெரியுறாங்க. அப்படி அவருடைய காதுகள்ல கண்கள்ல இருந்து நெருப்பு ஜுவாலைகள் வெளிப்படுது. துரியோதன் கோஷ்டி ஒரு கணம் நடுநடுங்கி போயிடுச்சு. கர்ணன் கைகளை குவிச்சு கண்களை மூடி பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டான். பீஷ்மர், துரோணர், விதுரர், சில முனிவர்கள் இவங்கெல்லாம் இந்த தேஜஸை பார்த்தாங்க. வானத்துல இருந்து சில தேவ கூட்டங்கள் மலர் மாறி பொழியுது. இது பற்றி விதுரர் சொல்ல கேட்ட திருதராஷ்டிரன் கிருஷ்ணரை நோக்கி, அருள் வடிவே, எல்லையற்ற கருணை கடலே, அருள் புரியுங்கள், நான் உங்களை தரிசிக்க மட்டுமாவது எனக்கு கண்களை தாருங்கள் அப்படின்னு வேண்ட பகவானும் அவனுக்கு அந்த திருக்கண்களை கொடுக்கிறார். உலகம் நடுங்கிறத பார்க்கிறான். கடல் அலைகள் உயரமா எழும்புது. அத்தோட இந்த ரூபத்தை கிருஷ்ணர் மறைச்சிடுறார். திருதராஷ்டிரனுக்கும் காட்சி மறைஞ்சது. துரியோதன் கோஷ்டி வெட்கி தலை குனிஞ்சு அப்படி நின்றுகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அங்கிருந்து விடைபெற்று கிளம்புறார். சஞ்சயனுடைய உதவியோட திருதராஷ்டிரன் கிருஷ்ணரை வழி அனுப்ப வாசல் வரைக்கும் வந்தான். அவன் கிருஷ்ணர்கிட்ட, என்னுடைய அதிகாரம் எவ்வளவுங்கிறத நேரில் பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. சமாதானத்தை நான் விரும்பினா கூட என் நிலைமை இதுதான் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கிட்டு தர்மரை நோக்கி ரதத்தை செலுத்த சொல்லிட்டு கிளம்புறார். அடுத்து அத்தை குந்தி தேவியை சந்திச்சார். நடந்ததுகளை சுருக்கமாக சொல்லிட்டு, எனக்கு விடை தாருங்கள், பாண்டவர்கிட்ட போறேன் அப்படிங்கிறார். அவங்க கிட்ட உங்கள் தரப்புல ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்டார். அப்போ குந்தி கம்பீரமா, பூமியை காப்பாத்துறது தர்மருக்கு கடமை, இனி தாமதிக்க வேண்டாம். 4 வருணத்துடைய பொறுப்புகளையும் அவரவர் பின்பற்ற செய்ய அரசன் தான் முயற்சிக்கணும். மக்கள் செய்யும் தர்மத்தில் 4ல் 1 பங்கு அரசனுக்கு வரும். உன்னுடைய புத்திமதிய கௌரவர்கள் கேட்கல. சத்திரியன் மக்களை வச்சு வாழ்க்கைய கழிக்கணும், வாழணும். அந்தணர்கள் பிச்சையற்று வாழ்வை நடத்தணும். வைசியர்கள் விவசாயம் வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்துற அவங்களுக்கு சுபாவம். 4வது வர்ணம் சேவை பண்ணணும். தந்தையின் அதாவது பாண்டுவின் அபகரிக்கப்பட்ட பாகத்தை, அந்த ராஜ்யத்தை சாமதான பேத தண்ட இப்படி எந்த வழியிலாவது பெற முயற்சிக்கணும். தர்மரை போருக்கு தயாராக இருக்க செய்யறது தான் உத்தமமா படுது. அர்ஜுனன் பிறக்கும் போது ஒரு அசரீரி வாக்கு கேட்டுச்சுது, இந்த குழந்தை இந்திரனுக்கு சமம், உலகத்தை வசமாக்குவான். இத்தகைய மகன்களை பெற்றாலும் நான் வனத்துக்குள்ளே தெரிஞ்சு உணவுக்காக பிரத்தியார எதிர்பார்த்து வாழ வேண்டி வந்தது. போர்ல கிருஷ்ணர் உதவியோட ராஜ்யத்தை இவன் பிடிப்பான அசரீரி ஏற்கனவே சொல்லி இருக்குது. என் மருமகள் கௌரவ சபையில அவமானப்படுத்தப்பட்டா. அப்போது துரியோதனன் சொன்ன கேட்கத்தகாத வார்த்தைகள் என் மனசுல அப்படியே இருக்கு. அவ அழுததும் என் மனது வேதனையில துடிச்சது. இத பீமா அர்ஜுனன்ட்ட எடுத்து சொல்லுங்க. என்னுடைய விசாரணை, நல விசாரணையும் அவங்ககிட்ட சொல்லுங்க. என் புதல்வர்களுக்கு ஒரே புகலிடம் நீங்க தான் கிருஷ்ணரை சொல்றா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவளை வணங்கி வலம் வந்து விடைபெறார். கிருஷ்ணர் அத்தையோட வீட்டுல இருந்து வெளியே வரவும் பீஷ்மர் முதலானவங்களை வலுக்கட்டாயமா நீங்க போங்க, நான் அப்புறம் வாரேன்னு அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய ரதத்துல கர்ணனை உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட மெதுவா கையை பிடிச்சு, நீ வேதம் அறிந்த வேதியர்களுக்கெல்லாம் நிறைய சேவைகள் பண்ணியிருக்கிற, அவங்களுடைய தத்துவம், அவங்க புரிஞ்சுக்கிட்ட தத்துவம் உனக்கும் பாடமா கிடைச்சிருக்கும். அதனால உன்கிட்ட ஒரே ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். நீ உண்மையிலே தேரோட்டியுடைய மகன் கிடையாது. குந்தி தேவி சூரியன் மூலமா உன்னை பெத்தா. நீ பெரியவன் அப்படிங்கிறதுனால ராஜ்யத்தை ஆளும் உரிமை உனக்கு தான். உன் தந்தை வழியினர் பாண்டவர்கள், தாய் வழியினர் யாதவர். இப்போ நீ என் கூட வா. தர்மரையும் அவருடைய சகோதரர்கள் திரௌபதி மற்றும் அவங்க புதல்வர்கள் அபிமன்யு இப்படி அத்தனை பேரையும் உனக்கு அறிமுகம் செய்து வைப்பேன். உன்னுடைய பாதங்களை அவங்க வணங்குவாங்க. அங்க இருக்கிற தௌமிய ரிஷி உனக்காக யாகம் செய்வார். உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய நான் விரும்புறேன். தர்மர் இளவரசனா இருக்கட்டும். உன் சகோதரர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ராஜ்யத்தை ஏத்துக்க அப்படிங்கிறார்.
இந்த பேத நீதி அவன்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனாலும் அவனை ஒப்புக்கொள்ள வைக்க ஒரு முயற்சி பண்றார். கர்ணனுடைய குரல் வந்து கனமாயிருச்சு. அதிரதன் எனும் தேரோட்டி நீர்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவருடைய மனைவி ராதா மூலமா என்ன வளர்த்தார். அவங்க நான் பச்சை குழந்தையா இருக்கும்போது எப்படியெல்லாம் என்ன சுத்தம் பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்துருப்பாங்க. தர்மத்தை நான் அறிந்தா கூட என்னால அவங்களுடைய உறவை வந்து அறுத்துக்கிட முடியாது. என்ன வசுசேனன்னு பேரிட்டு தங்களுடைய புதல்வனாகவே கருதி வளர்த்தாங்க. எல்லா சடங்குகளையும் செய்து வாலிபனானதும் திருமணம் செய்து வச்சாங்க. இதன் மூலமா எனக்கு புதல்வர்கள் உண்டு, பேரர்கள் உண்டு. அதனால எந்த காரணத்துக்காகவும் நான் இந்த சம்பந்தங்களை விட முடியாது. துரியோதனை என் மேல கொண்ட நம்பிக்கையில போருக்கே துணிஞ்சிருக்கிறான். அவனையும் நான் ஏமாத்த முடியாது. மதுசூதனா, உங்களுடைய அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது. ஆனா என்னுடைய வேண்டுகோளை ஏத்துக்கங்க. நீங்க சொன்ன இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். நான் குந்தி மாதாவின் மூத்த புதல்வன் அப்படின்னு தர்மனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ராஜ்யத்தை அவர் ஏத்துக்க மாட்டார். எனக்கு ராஜ்யம் கிடைச்சா கூட அதை நான் துரியோதனுக்கு தான் தர முடியும். நான் பாண்டவர்கள்ட்ட கீழ்த்தரமா நடந்திருக்கிறேன், அதுக்காக வருந்துறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். அதாவது கிருஷ்ணா, அர்ஜுனன் மூலமா நான் கொல்லப்படலாம். பீமன் துச்சாதனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு துரியோதனை கொல்வான், அதுவும் நடக்கும். நோயாளியாக படுக்கையில கிடந்து ஒரு வீரன் இறக்கிறது பெரிய களங்கம். குருட்சேத்திரம் உலகத்திலையும் புனித ஸ்தலம். அங்க உங்களுடைய திருமுகத்தை பார்த்தபடி வீரர்கள்லாம் சொர்க்கத்தை அடைவாங்க. இனி நடக்க இருக்கிறதெல்லாம் இதுதான். என்னுடைய இந்த கருத்துக்களை கூட நீங்க ரகசியமாவே வச்சிருந்து அர்ஜுனனை போருக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அவனுடைய பேச்சை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, என் பேச்சை நீ கேட்காட்டி கூட உன்னுடைய கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன். பாண்டவர்களுக்கு தான் வெற்றி, அதுல சந்தேகமே கிடையாது. நீ போய் துரோணர், கிருபாச்சாரியார், பீஸ்மர், துரியோதனன் இவங்க கிட்ட இந்த மாதம் ரொம்ப உத்தமமான மாதம், காடுகள்ல கனிகள் பெருகி கிடக்குது, ஈக்கள் நடமாட்டம் குறைச்சல், சகதிகள்லாம் காஞ்சிருக்கு, தண்ணீரெல்லாம் சுவையா இருக்கு, அதிக குளிரும் இல்லை, அதிக உஷ்ணமும் இல்லை. இன்னிலிருந்து 7ஆம் நாள் அமாவாசை வருது. அன்றைய தினம் போருக்கு பொருத்தமான நாள். அதாவது மார்கழி மாதம் சுக்லபட்சம் 11ஆம் தேதியை சொல்றார். கர்ணன் கிருஷ்ணர்கிட்ட, என்னை ஏன் ஏதாவது சொல்லி மோகத்துல ஆட்படுத்த பாக்குறீங்க? பூபாரத்தை குறைக்கிறதுக்காக இந்த நியதியெல்லாம் நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க. இதுல நானோ சகுனியோ திருதராஷ்டிரனோ இயற்கை வந்து ஒரு சூழலை ஏற்படுத்துது, எங்களை காரணமா கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து ஆலிங்கனம் பண்றான், கட்டி பிடிக்கிறான். அவர்கிட்ட விடை பெற்று அஸ்தினபுரம் கிளம்புறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் விராட நகருக்கு திரும்புறார். நடந்ததுகளை பற்றி குந்தி தேவிட்ட சொன்னார். அடுத்து போருக்கான ஏற்பாடுகள் ஆச்சுது. பாண்டவ சேனாபதியாக 7 பேர் நியமிக்கப்பட்டாங்க. துருபதன், விராட மன்னன், திருஷ்டத்யும்னன், சிகண்டி, சாத்தியகி, சேகிதானன், பீமசேனன். தர்மர் தன்னுடைய தம்பிகள்கிட்ட மற்ற வீரர்கள்ட்டெல்லாம், கிருஷ்ணர் எல்லாம் அறிந்தவர், சர்வஜர், நம்மகிட்ட ஒரு கிழவனோ குமாரனோ கூட தலைமை தாங்கலாம், அது கிருஷ்ணனுடைய விருப்பம். வெற்றி தோல்விகளுக்கு எப்படியும் கிருஷ்ணன் தான் காரணம். இவர்கிட்ட தான் எல்லா வெற்றியும் அடங்கியிருக்கு. அவருடைய குறிப்பறிஞ்சு நாம நடக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுல பாண்டவர்களுக்கு 2வது கருத்துன்னு ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணருக்காக சமர்ப்பணமா வாழ்ந்தாலே அதுல தோல்விங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து எப்படி வியூகம் அமைக்கிறது, போர் விதிமுறைகள் என்ன, இதை பற்றியெல்லாம் கலந்து பேசுறாங்க. ஹரே கிருஷ்ணா.